ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் கொண்டக்கடலையை பயன்படுத்தி ஒரு அருமையான நல்ல சுவையான மொறுமொறு தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே அரிசி உளுந்தை பயன்படுத்தி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு ஊற வைத்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். 8 மணி நேரம் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு அவல், அதாவது தட்டை அவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவல் சேர்க்குறேன். அதையும் ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியும் ஒரு 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதையும் இது கூட தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் சேர்த்த எல்லா அளவுகளையும் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அளந்துக்கிட்டேன். அதாவது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, 1/2 கப் அளவுக்கு அந்த தட்டை அவல், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் அரிசி ஊற வைக்கிறீங்க இல்லையா, அப்போயே ஒரு 5 வரமிளகா ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க, கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாமல். இப்போ நல்லா நொறுநொறுப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம தவாவில் ஊற்றிடலாம். இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, அடை மாவு மாதிரி தான். ஆனால் அதே சமயத்தில் நல்லா மெலுசாக நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இப்போ அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவைப்பட்டால் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன், நல்லா வாசனையாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சுற்றி நெய் சேர்த்துட்டேன். இப்போ வேகட்டும். இப்போ நல்லா அடிப்பக்கம் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையும் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசமாக நல்ல ஒரு சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் நல்லாயிருக்கும். குறிப்பாக சில பேருக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னியோட நல்லாயிருக்கும். ஸோ எது வேணாலும் இதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப செட் ஆகும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட தான் செய்து சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அவலும் பச்சரிசியும் ஒரு 3 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.